Hello students, very good evening. எல்லாருக்கும் வணக்கம், மாலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Atomic Structure Lecture 4. So இந்த Atomic Structure Lecture 4ல நம்ம பார்க்க வேண்டிய டாபிக்ல இதுக்கு முன்னாடி Lecture 1, Lecture 2, Lecture 3 இது எல்லாத்துலயுமே நம்ம என்ன டாபிக் பேசிக்கா பார்த்திருக்கோம் அப்படினு கேட்டிங்கனா நம்ம பார்த்தது வந்து ஹிஸ்டரி ஆஃப் டிஸ்கவரி ஆஃப் ஆட்டம்ஸ் பத்தி கொஞ்சம் பார்த்திருக்கோம். சரிங்களா? ஆட்டம் டிஸ்கவர் பண்ணது எப்படி, அதுல ரூதர்ஃபோர்ட் மாடல் என்ன சொல்லிருக்காரு, அதுக்கு முன்னாடி இருந்த ஜே தாம்சன் மாடல் அதை பத்திலாம் நம்ம நிறைய கதை பார்த்தோம். அது மட்டும் இல்லாம சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தது பிளாங்க்ஸ் குவாண்டம் தியோரி. ஸோ பிளாங்க்ஸ் குவாண்டம் தியோரியில் தான் நம்ம என்ன படித்தோம், we saw that about the photoelectric effect. photoelectric effect பற்றியும் பார்த்தோம், பிளாக் பாடி ரேடியேஷன் பற்றியும் பார்த்தோம், பிளாங்க்ஸ் என்ன ஸ்டேட் பண்ணாரு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்தோம். கரெக்டாக? அதுக்கப்புறம் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்க போகிறது இஸ் நத்திங் பட் போர்ஸ் அட்டாமிக் தியோரி. சரி, போர்ஸ் தியோரி என்ன மேம், நாங்கள் ஆல்ரெடி படித்த ஸ்ட்ரக்சர், நீங்கள் ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்டில் படித்த ஸ்ட்ரக்சர் தான், நியூக்ளியஸ் சென்டரில் இருப்பாங்க, அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகும் அப்படின்னு சொன்னவர் தான் மிஸ்டர் நீல் போர். ஓகே, பட் இதில் என்ன அதிகமாக படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையவே படிக்க போகிறோம். ஸோ போர் வந்து நீல் போர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, he tried to bring up about the ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, வெலாசிட்டி ஆஃப் an எலக்ட்ரான் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்பிட் ஒரு எலக்ட்ரான் செகண்ட் ஆர்பிட்டில் இருக்கலாம், அந்த ஆர்பிட்டுக்கு இருக்கக்கூடிய ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் அ பர்டிகுலர் ஆர்பிட் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இதை பற்றிலாம் நிறையா வந்து நீல் போர் பேசியிருக்கார். இதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது, பட் இது புரிஞ்சாதான் நம்மளுக்கு அடுத்தடுத்து வர கான்செப்ட்ஸ் புரியும். சரிங்களா? ஸோ நம்ம பார்க்க போகிறது போர்ஸ் தியோரி, ஃபார்முலா டெரிவேஷன், அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக். ஓகே, ஸோ நீல் போர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, he gave the Bohr's model of atom in 1913. Sorry guys. ஸோ நீல் போர் மாடல் ஆஃப் ஆட்டம் நம்மளுக்கு எப்போ கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, he gave it to us in the year 1913. சரிங்களா? டு ஓவர்கம் என்னன்னா, ரூதர்ஃபோர்ட் மாடல்ல இருந்து சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் ஓவர்கம் பண்ணுறதுக்காக தான் நீல் போர் மாடல். ரூதர்ஃபோர்ட் மாடலில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியோரி பற்றி there was not a proper explanation given. நீல் போர் அதில் அந்த ட்ராபேக்ஸ் என்னவோ அதை கரெக்ட் பண்ணி he gave up the new model of atom. சரிங்களா? எனிவே நீல் போர் தான் first to explain quantitatively the general features of structure of hydrogen atom and its spectrum. ஸோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம we have seen நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம். கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம், டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இது தெரியாது அப்படின்னா ப்ளீஸ் கோ டு த ப்ரீவியஸ் லெக்சர், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் லெக்சர் 3 வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ லெக்சர் 1, லெக்சர் 2 பார்க்காட்டி கூட லெக்சர் 4 உங்களுக்கு புரியும், பட் லெக்சர் 3 கண்டிப்பாக பார்த்துட்டு வரணும். அதில் பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரியில் டிரைவ் பண்ணுற ஃபார்முலா நம்ம இங்கே கண்டிப்பாக அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம், லெக்சர் 3 பார்த்துட்டு லெக்சர் 4க்கு வாங்க. ஓகே, டன். ஸோ இப்போ இவர் டிஸ்கவர் பண்ணதில், இவரோட டிஸ்கவரியில் ஆக்சுவலி முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் டிஸ்கவரி ஹேஸ் brought up நிறைய விஷயங்கள் அவர் புதுசாக சொன்னாலுமே இவர் கன்ஸ்ட்ரெயின், அதாவது அதை வந்து ஒரு இடத்துக்குள்ளே தான் வச்சுருந்தார். என்ன சொன்னார்னா, இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ் லைக் ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னார். சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ் லைக் ஹைட்ரஜன்னா வேற யாருக்கு அப்ளிகபிள்னா He+. ஹீலியம் ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணுச்சுன்னா அதுவும் சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ் தான். அடுத்து வேற யார் இருக்கிறாங்க, we have got your lithium, Li. ஸோ லித்தியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,1 இல்லையா, அப்போ சிங்கிள் எலக்ட்ரான் ஆக்கணும்னா இட் ஹேஸ் டு லூஸ் 2 எலக்ட்ரான்ஸ். ஹைட்ரஜன், ஸோ இந்த மாதிரி சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ்க்கு மட்டும்தான் இட் இஸ் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் நீல் போர் ஸ்டேட். அப்போ இது ஒரு மேஜர் ட்ராபேக் தான், ஏன்னா சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ் மட்டுமே நம்மளை சுற்றி கிடையாது. கரெக்டுங்களா? பட் இதில் ஒரு மேஜர் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, we can understand about the radiation absorbed and emitted by an atom. அதை பற்றின ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இந்த சாப்டரில் கிடைக்கும். சரிங்களா? இந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெக்சரில் கிடைக்கும். சரியா? ஃபைன். ஸோ அடுத்து போர்ஸ் பாஸ்டுலேட்ஸ் என்ன, போர் என்ன ஸ்டேட் பண்ணாருன்னா, he stated that electrons நியூக்ளியஸ் நடுவில் எனக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா, he stated there is a nucleus in the center and surrounding the nucleus you have got what, your electrons. அப்படிதான் அதை ஸ்டேட் பண்ணார். சரிங்களா? பட் இவர் ஸ்டேட் பண்ணதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, these parts are called orbits or stationary states அப்படின்னு சொன்னார். எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிற அந்த பாத்தை அவர் என்னன்னு சொன்னாருன்னா, he stated it as orbits or stationary states. So stationary statesனா என்ன மேம், what do you mean by stationary states? Stationary statesனா when electrons are revolving in that orbit they neither emit energy nor absorb energy. புரியுதா? As long as electrons are revolving in the orbit,
அவங்க எனர்ஜியை எமிட்டும் பண்ண மாட்டாங்க, அப்சார்பும் பண்ண மாட்டாங்க. அப்போ எப்போ எமிட்டர் அப்சார்ப் பண்ணுவாங்க? அவங்க ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் ஆகும்போது அவங்க எனர்ஜியை எமிட் ஆர் அப்சார்ப் பண்ணுவாங்க. நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? ஃபைன். ஸோ ஷால் வி கெட் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட் என்ன ஸ்டேட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, he stated that electrons revolve around the nucleus due to some centripetal force-னால தான் அந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். எப்படி கரெக்டாக சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றுது? இட்ஸ் ரிவால்விங் இன் சர்க்குலர் ஆர்பிட் பிகாஸ் தேர் இஸ் அ சென்டர் ஃபோர்ஸ் தட் இஸ் ஆக்டிங் ஆன் திஸ் ஆட்டம். ஸோ இது அவர் ஸ்டேட் பண்ண ரெண்டாவது விஷயம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், எனர்ஜி ஆஃப் தி செல், அதாவது எலக்ட்ரான் ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் ஆகும்போது தான் நான் என்ன சொன்னேன், தே வில் எமிட் ஆர் அப்சார்ப் எனர்ஜின்னு சொன்னேன். கரெக்டாக இல்லையா? ஸோ when electron jumps from one energy level to another energy level, they will either emit energy or they will either absorb energy. ஓகே, இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கவங்க லோயர் எனர்ஜி, நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கவங்க லோயர் எனர்ஜி. நியூக்ளியஸை விட்டு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக போக போக அவங்களை என்னன்னு சொல்லுவீங்கன்னா, யூ கால் இட் ஆஸ் ஹையர் எனர்ஜி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியஸ்லேருந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக போக போக அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹையர் எனர்ஜி ஸ்டேட்ஸ். அப்போ லோயர் எனர்ஜி ஸ்டேட் இருக்கும், அதுக்கு அடுத்து லாஸ்ட்ல இருக்கிறது என்னது, ஹையர் எனர்ஜி ஸ்டேட்ஸ். இஸ் தட் கிளியர்? டன். நவ் தீஸ் ஆர் த திங்ஸ். இப்போ இதில் வந்து இன் ஈச் ஆர்பிட் எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங். எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, ஒவ்வொரு ஆர்பிட்லையும் ரிவால்வ் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் திங். அப்படி ரிவால்வ் ஆகிற எலக்ட்ரான் when it jumps from one energy level to the other energy level, அப்போ எனர்ஜி அப்சார்ப் பண்ணுது. சரியா? இப்போ இந்த டயக்ராமே பார்த்துட்டே இருங்க, ஜிஃப் பாருங்க. இப்போ இங்கே லோயர் எனர்ஜியில் இருக்குது, இது இப்போ ஹையர் எனர்ஜி எனர்ஜி கெயின் பண்ணிட்டு ஹையர் எனர்ஜிக்கு போகுது. திரும்ப லோயர் எனர்ஜி வரும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. கரெக்டாக இல்லையா? ஸோ இட் இஸ் லைக் இப்போ லோயர் எனர்ஜிலேருந்து ஹையர் எனர்ஜி போகணும் அப்படின்னா அதுக்கு எனர்ஜி கெயின் பண்ணாதான் அதெல்லாம் ஹையர் எனர்ஜி போக முடியும். அதே மாதிரி ஹையர் எனர்ஜியில் இருக்கவங்க லோயர் எனர்ஜிக்கு வரணும்னா அவங்க என்ன பண்ணி ஆகணும், எனர்ஜியை தே ஹாவ் டு ரிலீஸ். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிள் கான்செப்ட். ஸோ அவ்வளோதான். அப்போது இட்ஸ் லைக் ரிச் டு புவர் தான். ஒரு புவர் பர்சன் வந்து when he has to become rich, what he has to do, he has to gain money. Correct? But the same rich person, when he has to become poor, he has to lose all the money he has to spend the money. Similarly, an electron to move from lower energy to higher energy, it needs to absorb energy. But the same thing when it wants to move from higher to lower, அது என்ன பண்ணும், எனர்ஜியை வெளியில் எமிட் பண்ணும். எவ்வளோ எனர்ஜி எமிட் பண்ணும், எவ்வளோ எனர்ஜி அப்சார்ப் பண்ணுங்கிறது அந்த ரெண்டு எனர்ஜி லெவலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த எனர்ஜிக்கும் லெவலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் வில் கிவ் யூ த எனர்ஜி எமிட்டட் ஆர் அப்சார்ப். ஃபார் எக்ஸாம்பிள், இது இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டோட எனர்ஜி வந்து ஒரு 10 ஜூல்ஸ் இருக்குன்னா செகண்ட் ஆர்பிட்டோட எனர்ஜி எவ்வளோ இருக்கும், 20 ஜூல்ஸ் இருக்கும். இது 10 ஜூல்ஸ், இது 20 ஜூல்ஸ். அப்போது இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகணும்னா இட் ஹேஸ் டு கெயின் எவ்வளோ ஜூல்ஸ், 10 ஜூல்ஸ். அப்போ 20 ஜூல்ஸ்லேருந்து திரும்ப கீழே ஜம்ப் ஆகணும்னா இட் ஹேஸ் டு ரிலீஸ் 10 ஜூல்ஸ். அவ்வளோதான் விஷயம். ஸோ டிஃப்ரென்ஸ் என்னவோ அதை தான் எமிட் ஆர் அப்சார்ப் பண்ணுவோம். கிளியர்? டன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட், எனர்ஜி எமிட்டட் ஆர் அப்சார்ப். நான் சொன்ன அதே பாயிண்ட் தான் நான் இங்கே நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்குது. ஸோ டெல் இ இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு E2 minus E1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், angular momentum of an electron revolving in an orbit is an integral multiple of h by 2 pi. புரியுதா? இட் இஸ் குவான்டைஸ்ட்னு சொல்கிறாங்க. ஆங்குலர் மொமெண்டம் ஏன் எலக்ட்ரானுக்கு இருக்கணும்? இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் ஹேவிங் அ சென்ட்ரல் ஃபோர்ஸ் அண்ட் இட் இஸ் ரொட்டேட்டிங் வித் த ரேடியஸ். சர்க்குலர் ஆர்பிட்டில் அவங்க ரொட்டேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அங்கே கண்டிப்பாக என்ன இருக்கும், மொமெண்டம் அலாங் த ரேடியஸ் ஆர் இட் இஸ் தேர், இட்ஸ் மெயின்டைன்ட். அப்போது யூ கால் இட் அஸ் அன் ஆங்குலர் மொமெண்டம். So MVR. So இதில் Mங்கிறது is nothing but mass of your electron. M is nothing but the mass of electron. So MVR is equal to NH by 2 pi. So இதில் Nங்கிறது என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, these are the energy level. Like first energy level, second energy level, third energy level, first orbiter, second orbiter, third orbiter. So angular momentum of an electron in first orbit என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, MVR is equal to H by 2 pi. Angular momentum of an electron in second orbit. In second orbit க்கு வரும்போது MVR is equal to என்ன வரும்? So NH by 2 pi, அப்போ 2H by 2 pi. Cancel பண்ணா it will be what? H by pi. புரியுதா? அதே மாதிரி angular momentum of an electron in third orbit என்ன வரும்? MVR is equal to 3H by 2 pi. That's it. புரியுதுங்களா? Do you understand? அவ்வளோதான். இதுதான் நெக்ஸ்ட் பாஸ்டுலேட். அப்போ MVR is equal to 3H by 2 pi.
சரிங்களா? ஃபைன். லெட்ஸ் கெட் ஆன் டு தி நெக்ஸ்ட் பார்ட் நவ். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே போர் தியரோட ஆங்குலர் மொமெண்டம் இதை பற்றிலாம் பார்த்துருக்கோம். ஓகே, அப்போது ஹையர் எனர்ஜிலேருந்து லோயர் எனர்ஜிக்கு வரும்போது அவங்க ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் எமிட் ரேடியேஷன். கரெக்டாக? அவங்க எமிட் பண்ணக்கூடிய ரேடியேஷனுக்கு இட்ஸ் அன் எனர்ஜி, ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அப்போ அதுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஃப்ரீக்வன்சி இருக்கும், வேவ் லென்த் இருக்கும், வெலாசிட்டி இருக்கும். அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி விசிபிள் லைட்டோட மேட்ச் ஆச்சுன்னா அப்போ அவங்க எமிட் பண்ணுற ரேடியேஷன் கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுவே அதே ஃப்ரீக்வன்சி இஃப் இட் இஸ் மேட்சிங் த இன்ஃப்ராரெட் ஆர் யூவி லைட், அந்த ரேடியேஷன் தான் அவங்களோட ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணுதா அந்த ரேடியேஷன் தான் நம்மளுக்கு எமிட் ஆக போகுது. கரெக்டாக இல்லையா? ஸோ அதுதான் நம்ம இங்கே அடுத்து பார்க்க போகிறது. இதுதான் உங்களோட போர்ஸ் மாடலோட ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறது. சரிங்களா? அது என்னன்னா எலக்ட்ரான் இது ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அப்படின்னு n is equal to infinity வரைக்கும் இருக்கு. சாரி கைஸ், n is equal to infinity வரைக்கும் இருக்கு நம்மளுக்கு. சரிங்களா? இதில் எனி ஹையர் எனர்ஜி லெவல், என்னது எனி ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்து ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு when they jump, from any higher energy level to the first energy level when they jump, அப்போ அவங்க எமிட் பண்ணுற ரேடியேஷன் ஆர் அவங்க எமிட் பண்ணுற ரேடியேஷனோட மொத்த சீரீஸ்மே லைமன் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? அதை லைமன் சீரீஸ். அதே மாதிரி எனி ஹையர் எனர்ஜி லெவல் டு செகண்ட் எனர்ஜி லெவல் வரும்போது அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பால்மர் சீரீஸ். எனி ஹையர் டு தேர்ட் பேஷன், எனி ஹையர் டு ஃபோர்த் பிராக்கெட் ஃபண்ட் அப்படின்னு there are how many different series? 1 2 3 4 5 different series. இதில் பால்மர் சீரீஸ் தான் என்ன ரீஜியன் அப்படின்னா விசிபிள் ரீஜியன். பால்மர் சீரீஸ் தான் எங்கே இருக்கிற ரீஜன், என்ன ரேடியேஷன் எமிட் பண்ணும்? விசிபிள் ரீஜன், அதாவது விசிபிள் லைட். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு எமிட் பண்ணுறது யாரு? உங்களோட பால்மர் சீரீஸ். இதுக்கப்புறம் இருக்கவங்கள எமிட் பண்ணுற ரேடியேஷனோட எனர்ஜி ரொம்ப கம்மி. கரெக்டுங்களா? ஸோ இவங்க எல்லாமே என்ன ரேடியேஷன் எமிட் பண்ணுவாங்கன்னா இன்ஃப்ராரெட். என்ன எமிட் பண்ணுவாங்க? இன்ஃப்ராரெட். இதுக்கப்புறம் இருக்கிறவங்க எல்லாமே என்ன ரேடியேஷன் எமிட் பண்ணுவாங்க ஜென்ரலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களோட லைமன் சீரீஸ் எமிட் பண்ணுற ரேடியேஷன் வந்து யூவி ரீஜியன், அல்ட்ரா வயலட் ரேடியேஷன். அவங்க எமிட் பண்ணுற ரேடியேஷன் will be அல்ட்ரா வயலட் ரேடியேஷன். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் லைமன், பால்மர், பேஷன், பிராக்கெட் அண்ட் ஃபன். இதில் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் லைமன் சீரீஸ். லைமன் சீரீஸில் ஃபர்ஸ்ட் லைமன் சீரீஸ்னால் என்ன? எனி ஹையர் எனர்ஜி லெவல் டு ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும்போது அது எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். சரிங்களா? அது ரிலீஸ் பண்ணுற அந்த எனர்ஜியோட ஃப்ரீக்வன்சி மேட்சஸ் த யூவி ரீஜியன். புரிஞ்சுதா? அப்போது எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் லைமன் சீரீஸ்னால் யார் வருவாங்கன்னா செகண்ட் டு ஒன். புரியுதா? ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் லைமன் சீரீஸ்னால் என்ன வருவாங்க? செகண்ட் எனர்ஜி லெவல் டு ஃபர்ஸ்ட் எனர்ஜி. லிமிட்டிங் லைன் ஆஃப் லைமன் சீரீஸ் என்ன சீரீஸ்? லிமிட்டிங் லைன். ஸோ லிமிட்டிங் லைன் ஆஃப் லைமன் சீரீஸ் அப்படின்னா லிமிட்டிங் லைன் ஆஃப் லைமன் சீரீஸ். ஸோ லிமிட்டிங் லைன் ஆஃப் லைமன் சீரீஸ்னா யாரு? எனி அதாவது இன்ஃபினிட்டி லாஸ்ட் லைன். ஸோ இன்ஃபினிட்டி டு எங்கே வருவாங்க? n2 வந்து இன்ஃபினிட்டி, n1 வந்து 1. அப்போ லிமிட்டிங் லைன் ஆஃப் பால்மர் சீரீஸ்னா என்ன வரும்? n2 வந்து இன்ஃபினிட்டி, n1 வந்து 2. புரியுதா? எனி ஹையர் இருந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் பால்மர் சீரீஸ்னா யாரு? ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் பால்மர் சீரீஸ். So the first line of Balmer series என்ன? இங்க இருந்து இங்க. கரெக்ட்டா? which is 3 to 2. So அப்ப அங்க n2 வந்து 3, n1 வந்து என்னது? 2. இது நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். You should know to identify this energy level difference basically. It's very very important. புரியுதா நான் பேசுறது என்னன்னு உங்களுக்கு? Fine. So அதே மாதிரி தான் bracket fund எல்லாத்துக்குமே நம்மளால first லைனும் சொல்ல முடியும், limiting லைனும் சொல்ல முடியும். Is that clear to all of you? Okay. அதே மாதிரி ஒரு ஆட்டமோட outermost orbitல இருந்து you have got an atom. அந்த ஆட்டமோட outermost orbitல இருந்து எலக்ட்ரான் எஸ்கேப் ஆயிட்டாங்க. சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் எனர்ஜி லெவலில் இருக்க எலக்ட்ரான் ஹேஸ் மூவ்ட் அவுட் ஆஃப் த ஆட்டம். அப்படின்னா செகண்ட் எனர்ஜி லெவல்லேருந்து எங்கே போயிருக்காங்க? இட் ஹஸ் கான் டு n is equal to infinity. It has gone to what? n is equal to infinity. அப்போ லோயர் டு ஹையர் எனர்ஜி லெவல் போகும். அப்போ லோயர் டு ஹையர் எனர்ஜி லெவல் போகணும்னா இட் ஹேஸ் டு வாட்? அப்சார்ப் எனர்ஜி. சிம்பிள். லோயர் டு ஹையர் எனர்ஜி லெவல் போகணும்னா எனர்ஜி என்ன பண்ணணும்? அப்சார்ப் பண்ணணும். அவ்வளோதான் இங்கே விஷயம். புரியுதா இது வரைக்கும்? ஃபைன். இப்போ நான் இங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா, இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு சால்வ் கொஸ்டின்ஸ் ஆஸ்ட் பேஸ்ட் ஆன் போர்ஸ் தியரி. போர்ஸ் தியரியில் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா?
ஓகே, இப்போ இதில் இந்த லைமன் சீரிஸ் 1 ஸ்பெக்ட்ரல் லைன், பால்மர் சீரீஸில் இருக்கிறது 1 ஸ்பெக்ட்ரல் லைன், பேஷனில் இருக்கிறது 1 ஸ்பெக்ட்ரல், பிராக்கெட்டில், ஸோ ஈச் ஆர் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். சரியா? அப்போது ஒரு எலக்ட்ரான் சும்மா ஒரு 5th எனர்ஜி லெவலில் இருந்து 1st எனர்ஜி லெவலுக்கு வருதுன்னு சொல்கிறோம். an electron is jumping from the 5th energy level to 1st energy levelனு சொல்கிறேன். அப்படி ஜம்ப் ஆகும்போது எனக்கு 5 to 1க்கு டைரெக்டாக வரணும்னு அவசியம் இல்லை. 5லேருந்து 4 வரும், 4லேருந்து 3 வரும், இல்லை 5லேருந்து 3 வரலாம், இல்லை 5லேருந்து 2க்கு வரலாம், அதுக்கப்புறம் தான் 1க்கு. ஸோ இந்த 5லேருந்து 1க்கு வரதுக்குள்ளே அது ஒரு ஜம்ப் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக இல்லையா? அப்போ மொத்தம் 5லேருந்து 1க்குள்ள what is a maximum number of spectral lines that are produced? So here each is a spectral line. அது மாதிரி ஒருத்தவங்க 5th energy levelலேருந்து 1st energy level வரதுக்குள்ள how many spectral lines are produced? So அதுக்கு என்ன formula do we use? So that I am mentioning it here. Number of spectral lines. Number of spectral lines. Sorry guys. Number of spectral lines is equal to n2 minus n1 into n2 minus n1 plus 1 by 2. Number of spectral lines is equal to what? n2 minus n1 into n2 minus n1 plus 1 by 2. Is that clear? Fine. So this is the number of spectral lines கண்டுபிடிக்கிறதுக்கு formula. அப்போ if I ask you what is the number of spectral lines that's emitted when it moves from 4th energy level to 2nd energy level? 4th energy level to 2nd energy level na n2 4, n1 வந்து 2, higher to lower. அப்போ என்ன வரும்? 4 minus 2 into 4 minus 2 plus 1 divided by 2, which is equal to 2 into 3 by 2, which is equal to 3. So number of spectral lines that's emitted is what? 3 spectral lines. புரியுதா? ஓகே. ஏன் மேம் 3 spectral line? ரொம்ப சிம்பிள். இது 4th energy levelனு வச்சுக்கோ, இது 3rd energy levelனு வச்சுக்கோ, இது 2nd energy level. 4 to 2 வரலாம், அல்லது 4 to 3 வரலாம், அல்லது 4லேருந்து 3க்கு வந்துட்டு அப்புறம் 3லேருந்து 2க்கு வரலாம். டைரக்டாகவும் வரலாம், ஜம்ப் ஆகியும் வரலாம். அப்போ தீஸ் ஆர் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ப்ரொடியூஸ்ட். அப்போ 3. நம்ம இப்போ வரைஞ்சி பார்த்தே கண்டுபிடிச்சிடலாமே. எதுக்கு ஃபார்முலா படிச்சுட்டு? ஃபார்முலா படிக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ 8 to 1 கேட்குறாங்க, இல்லைனா 12 to 1 கேட்குறாங்க. அப்போ நம்ம உட்காந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? ஃபைன். ஸோ தட் இஸ் ஆல். அப்போ இதுதான் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் அண்ட் உங்களோட போர்ஸ் மாடல் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பற்றி நம்ம பார்த்த விஷயம். புரிஞ்சுதா? டன். இப்போ நம்ம நிறைய ஃபார்முலாஸ் டிரைவ் பண்ண போகிறோம். அந்த டிரைவ் பண்ணுற ஃபார்முலா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கு, அதோட ரேடியஸ் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இல்லை செகண்ட் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகுது, அப்போ அதோட ரேடியஸ் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அப்பெல்லாம் கேட்குறாங்கன்னா அதை எப்படி நம்மளால சால்வ் பண்ண முடியுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா they are asking us to identify the radius of nth orbit. radius of nth orbit எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் சென்டர் நியூக்ளியஸ் நடுவில் இருக்கு. சாரி கைஸ், ஜஸ்ட் a minute. ஓகே. ஸோ நியூக்ளியஸ் நடுவில் இருக்கு, எலக்ட்ரான் இங்கே இருக்கு. ஸோ இப்போ இந்த நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். சரியா? ஒரு நியூக்ளியஸோட சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம சார்ஜ் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஒரு நியூக்ளியஸ்குள்ள நம்மளுக்கு என்ன இருக்கும்? யூ ஹவ் காட் அ ப்ரோட்டான் இருக்குது நியூக்ளியஸ்குள்ள, அதே மாதிரி என்ன இருக்குது? நியூட்ரான். பட் நியூட்ரான் டசன்ட் ஹேவ் எனி சார்ஜ். அப்போ சார்ஜ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க யார் தான்? ப்ரோட்டான் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் தி சார்ஜ். அப்போ when proton is contributing for the charge, number of protons in an atom is given by what? Atomic number. கரெக்டா? அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து Z. அப்போ அதுதான் அதோட சார்ஜ். எலக்ட்ரான் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் சுற்றி இருக்குது, அப்போ அதுதான் அதோட சார்ஜ். இப்போது எலக்ட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் ஈக்குவல் சார்ஜ் தான். இப்போது சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது? Z இன்டூ E. E என்னது? 1.602 இன்டூ 10 பவர் மைனஸ் 19 கூலும். இது ஒரு ப்ரோட்டானோட இது வந்து நியூக்ளியஸோட சார்ஜ். 10 ப்ரோட்டான் இருந்தால் 10 இன்டூ சார்ஜ் ஆஃப் 1 ப்ரோட்டான், 20 ப்ரோட்டான் இருந்தால் 20 இன்டூ சார்ஜ் ஆஃப் 1 ப்ரோட்டான். அதே மாதிரி சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து என்னது? இட்ஸ் ஜஸ்ட் E. ஒரு எலக்ட்ரானுக்கு சார்ஜ் எவ்வளோ தான் இருக்கும்? 1.60. ப்ரோட்டானுக்கும் சார்ஜுக்கும் எலக்ட்ரானுக்கும் மேக்னிடியூட் சேம், சைன் மட்டும் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட். புரியுதா என்ன பேசிகிட்டு இருக்கோம்? ஃபைன். இது வரைக்கும் நம்ம பேசிக் பார்த்தாச்சு. இப்போது இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரானை சென்ட்ரல் எலக்ட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஒன்று எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 ஆப்போசிட்லி சார்ஜ்ட் பார்ட்டிகல்.
That electrostatic force is acting as what? The centrifugal force here. Correct இல்லையா? அப்ப centrifugal forceக்கு formula mv square by r. Centrifugal force is equal to, so first நம்ம ரெண்டு force act ஆகுது. ஒன்னு வந்து என்ன force நம்மளுக்கு? Electrostatic force. So இந்த electrostatic force is இதை எப்படி calculate பண்ணலாம்? இது வந்து Coulomb's law படி electrostatic force is directly proportional to Q1 Q2 by R square. Charge அதிகமா இருந்தா electrostatic force அதிகமா இருக்கும். Distance ஜாஸ்தியா இருந்தா force கம்மியா இருக்கும். So அதுதான் formula. அப்ப F is equal to K Q1 Q2 by R square. இங்க Kங்கிறது என்னது? Proportionality constant. இப்போ இந்த இடத்துல Q1 Q2 என்னது? Q1 ஒன்னு வந்து proton, இன்னொன்னு வந்து electron. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்க force தான் electrostatic force. அப்ப Q1 வந்து ZE ன்னு வெச்சுக்கலாம். இங்க sign mention பண்ணனும்னு அவசியம் இல்ல. Quantity of charge, அதாவது the magnitude of the charge என்னன்னு நீ mention பண்ணா போதும். But potential energyக்கு வந்து நீங்க sign mention பண்ணனும். அது என்னங்கிறது நம்ம கொஞ்ச நேரத்துல பாப்போம். அப்ப K into ZE into E by R square. So இதுதான் என்னோட force. புரியுதா? ஓகே. இப்போ இதுக்கு அப்புறம் F is equal to, அப்ப இங்க என்ன வருது? Electrostatic force is KZ E square by R square. This electrostatic force is the centrifugal force that is acting. அப்ப அடுத்த ஃபார்முலா என்ன போடுவோம்? mv square by r is equal to, that is the centrifugal force is equal to what? The electrostatic force. So cancel ஆகுமா? அப்ப r is equal to என்ன வரும்? kz e square by mv square. மேம் அதான் கண்டுபிடிச்சிட்டோமே ஃபார்முலா. We have identified the formula. It's done and dusted மேம் அப்படி நம்ம நினைக்கலாம். பட் இல்ல. ஏன்? இப்போ நான் என்ன கேட்குறேன்? radius of electron in the first orbit னு கேட்குறேன். அப்போ போய் உட்காந்து நீங்கள் Coulomb's law constant value, mass of electron, Z என்னது? அட்டாமிக் நம்பர், இதெல்லாம் உட்காந்து மென்ஷன் பண்ணியிருப்பீங்களா? V வந்து velocity of electron. இதெல்லாம் கண்டுபிடிச்சாதான் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஆர்பிட் மட்டும் இருந்தால் போதும் ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா வந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இதை நம்ம இன்னும் ஃபர்தர் mv ஸ்கொயர்லாம் காலி பண்ணிவிட்டு எனர்ஜி லெவல் உள்ளே வர மாதிரி நம்ம அடுத்த ஃபார்முலாவுக்கு வரணும். அப்போ mv ஸ்கொயர் இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி மாற்றுறது? mv வச்சு எனர்ஜி லெவல் உள்ள கொண்டு வர மாதிரி நம்ம ஒரே ஃபார்முலா தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம், which is what? Angular momentum. So mvr is equal to what? nh by 2 pi. mvr is equal to what? nh by 2 pi. அப்போ v is equal to என்ன வரும்? nh by 2 pi mr. So this is equation 2 னு வைங்க. This is equation 1. Substitute 2 in 1. So when I substitute for it, what do I get? R is equal to என்ன இருக்கும்? kz e square by m into v square னா என்னமா வரும்? n square h square by 4 pi square m square r square. Take it to the numerator. So what do you get? இங்கே m cancel பண்ணிடலாம். So now when you take it to the numerator, what do you get? R is equal to kz e square by into 4 pi square r square m divided by n square h square. இதில் எது கேன்சல் ஆகும்? இங்கே ரேடியஸ் ரெண்டு சைடுமே இருக்கு. ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா டேக் எவ்ரிதிங் டு த அதர் சைட். அப்போ ஃபார்முலா என்ன ஆகும்? இங்கே ஐ எம் ரைட்டிங் இட் ஹியர். R is equal to, R இந்த பக்கம் வச்சுட்டு மற்றதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரும். R is equal to n square h square by 4 pi square kz e square m. This is the formula. Okay. இப்போயும் நீ கேட்கலாம், மேம் இன்னும் ஃபார்முலா அப்படியே தானே இருக்குது, இதே how do I understand this மேம் அப்படின்னு. It's very simple. Now I'll erase this part. I'll explain it here. இதில் ஹெச்ங்கிறது என்னது? என்னோட Planck's constant. ஜங்கிறது அட்டாமிக் நம்பர், கேங்கிறது Coulomb's constant, Coulomb's lawல வரக்கூடிய கான்ஸ்டன்ட், ஈங்கிறது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், எம்ங்கிறது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். கரெக்டா? இப்போ இது எல்லா வேல்யூமே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்னா R is equal to 0.529 into இதில் இதுவும் மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது கிடையாது. அப்போ என்ன வரும்? n square by z ஆம்ஸ்ட்ராங். மேம் இது எப்படி கால்குலேட் பண்ணணும்? தட்ஸ் நாட் ரிக்வயர்ட் ஹியர். நீ எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணி மீட்டரில் ஆன்சர் கிடைக்கும், அதை ஆம்ஸ்ட்ராங்க்கு கன்வெர்ட் பண்ணால் திஸ் இஸ் வாட் யூ கெட். புரியுதா? நம்ம இப்போ இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஃபார்முலா ஒன்று,
இன்னொன்று இந்த ஃபார்முலா. These two things you will have to remember. JE point of view, NEET point of view, derivation very important அப்படின்னு கேட்டால் not that much. But these two final formulas are very important. Okay, புரியுதா? Derivation அப்போ important ஆகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? டக்குன்னு நம்ம இட்ஸ் நாட் டேக்கிங் மச் ஆஃப் டைம். நீங்கள் ஃபிசிக்ஸ் மேக்ஸ்லாம் பார்க்குற டெரிவேஷன்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே கிடையாது. கரெக்டாக இல்லையா? ஸோ ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு 3 விஷயம் தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுது. ஒன்று கூலும்ஸ் லா, இன்னொன்று சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மூணாவது வந்து angular momentum. So இது மூணு substitute பண்ணா you get the final formula as this. So radius of nth orbit ஓட formula என்ன வந்தது? R is equal to n square h square by என்ன வந்தது? 4 pi square m k z e square. 4 pi square m k z e square. அப்ப R is equal to 0.529 into n square by z Armstrong. புரிஞ்சுதா? ஒரு ஃபார்முலா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீட்டரில் மாற்றணும், பிகோமீட்டரில் மாற்றணும்னா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? டன். ஸோ நெக்ஸ்ட், ஸோ திஸ் வாஸ் த ஃபைனல் ஃபார்முலா தட் வாஸ் டிரைவ்ட். ஐ ஹவ் ஜஸ்ட் மென்ஷன் இட். நெக்ஸ்ட், எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட். nth ஆர்பிட்டில் இருக்க ஒரு எலக்ட்ரானோட எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணுறது? சரிங்களா? ஸோ ஹவு டு ஐ கால்குலேட் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் த nth ஆர்பிட்? இட்ஸ் வெரி சிம்பிள். என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்? Total energy is equal to kinetic energy plus potential energy. Done? So total energy is equal to kinetic energy plus potential energy. இதுல kinetic energy is equal to 1/2 mv square. Correct? 1/2 mv square. Potential energy is equal to k q1 q2 by r. This is the formula for potential energy. Charge, product of charge and inversely proportional to radius, not r square. Done. இப்போ இது நம்ம ரெண்டையுமே வந்து ஒரே ஃபார்முக்கு கொண்டு வர ட்ரை பண்ணணும். இது நம்மளுக்கு தெரியும். k எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து -e. நான் இங்கே தான் சொன்னேன், பொட்டன்ஷியல் எனர்ஜியில் சார்ஜ் சிம்பிள் நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும், பாசிட்டிவாக நெகட்டிவ் வாங்குறது. பட் கூலூம்ஸ் லாவில் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது சைன் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அதே மாதிரி இங்கே இடத்துல என்ன போடுவீங்க? புரோட்டானோட சார்ஜ் வந்து ZE, எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து -e டிவைடட் பை என்னது? டிவைடட் பை r. கிளியர்? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு -kZe ஸ்கொயர் பை r. டன்? ஓகே. நவ் இங்கே எனக்கு 1/2 mv ஸ்கொயர்னு இருக்குது. அதையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் அட்டாமிக் நம்பர் ரேடியஸ்னு எழுதுனா எனக்கு கொஞ்சம் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இது நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா நம்ம கொஞ்சம் பின்னாடி போகணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம், ஒரு ஈக்குவேஷனை நம்ம பார்த்தோம். என்னன்னா இந்த இடம் mv ஸ்கொயர் பை r. Centrifugal force is equal to what? The electrostatic force. Coulomb's law பற்றி நம்ம இதை எழுதணும். இதை அங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா இல்லையா? So we can substitute it there. mv square by r is equal to k square e square by r square. அப்போ இதோட ஃபைனல் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன கிடைக்குது? mv square is equal to kz e square by r. இதான் கிடைக்குது. கரெக்டா இல்லையா? So the same thing I am going to do here. அப்போ mv square by r is equal to என்ன வந்தது? kz e square by r square. இது கூலும்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இது வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். கேன்சல் ஆச்சுன்னா mv square is equal to kz e square. அப்போ 1/2 mv square is equal to என்ன வரும்? kz e square by 2r. அப்போ this is equal to what? Your kinetic energy. This is equal to your kinetic energy. இப்போ total energy என்னது? Total energy is equal to ரெண்டையும் ஆட் பண்ணணும். kz e square by 2r minus kz e square by r. அப்போ இதை ஃப்ராக்ஷனில் என்ன எடுக்க போகிறோம்? 2r எடுக்கிறோம். டினாமினேட்டரில் we are taking what? 2r. 2r எடுத்தோன்னா இங்கே என்ன வரும்? kz e square minus 2kz e square. ரைட்? இது வந்து z. அப்போ என்ன வரும்? minus kz e square by, correct? Yes or no? So what you get is minus kz e square by 2r. So இந்த இடத்துல முக்கியமான 2-3 ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம பார்க்கணும். டோட்டல் எனர்ஜி என்ன கிடைக்குது? minus kz e square by 2r. அதாவது நான் இங்கே எழுதுகிறேன்,
kinetic energy is equal to kz e square by 2r வந்தது, right? Potential energy is equal to minus kz e square by r னு வந்தது. இப்போ kinetic energy க்கும் potential energy க்கும் என்ன difference? Kinetic energy is equal to potential energy என்ன பண்ணா நமக்கு kinetic energy கிடைக்கும்? So இந்த இடத்துல எனக்கு divided by 2 இருக்கணும், கரெக்டா இல்லையா? and இந்த sign இருக்கக்கூடாது. அப்போ kinetic energy is equal to what? So what is the relation that you get here? 1 by minus 1 by 2 of what? Potential energy. If you substitute what? You will get kinetic energy. அதே மாதிரி total energy க்கு kinetic energy க்கு என்ன relation? Total energy வந்து minus kz e square by 2r. Kinetic energy வந்து kz e square by 2r. அப்போ kinetic energy is equal to negative of total energy போட்டோம்னா you will get your kinetic energy. கரெக்டா? So these are all some of the relations that we'll have to remember here. புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? Done. சரி, பட் நம்ம அது மட்டும் இல்லை, ஃபைனல் ஃபார்முலா டிரைவ் பண்ணணும் இல்லையா? அப்போ டோட்டல் எனர்ஜி என்னமா இங்கே இருக்கு? kz e square by 2r. இதெல்லாம் ரிலேஷன்ஸ். ஸோ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் kz e square by 2r. Done. Now what is r? r ஓட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணோம். என்னது? r is equal to n square h square by 4 pi square m kz e square. So same thing I am substituting here. அப்போ minus kz e square by 2 இது. So by 2 into n square h square into 4 pi square m kz e square. That's it. இப்போ இதெல்லாம் கேன்சல், ஏதாவது கேன்சல் ஆகுமா? இங்க ஏதாவது கேன்சல் ஆக சான்சஸ் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச எதுவுமே இல்லை, இது மட்டும் கேன்சல் ஆகும். That's it. அப்போ total energy is equal to என்ன வரும் நம்மளுக்கு? What is the total energy that you get here? இந்த இடத்துல 2 இருக்கு. minus 2 pi square m k square z square e power 4 by n square h square. இதான் ஃபைனல் ஃபார்முலா that we are getting. சரிங்களா? பட் இந்த ஃபைனல் ஃபார்முலால நம்மளுக்கு என்ன விஷயம் புரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வைக்க முடியாது, கரெக்டா இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ ஃபைனல் டெரிவேஷன் that we have got. ஸோ மேலே இருக்கிறது there are few important results and கீழே இருக்கிறது என்னோட ஃபைனல் ஃபார்முலா. டன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம்? இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் பை வேல்யூ 3.14 சப்ஸ்டியூட் பண்ணிக்குவேன், எம் வேல்யூ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், கேல கூலும்ஸ் லா கான்ஸ்டன்ட் சப்ஸ்டியூட் பண்ணிக்குவேன், Z அப்படியே இருக்கட்டும். ஏன்னா எந்த ஆட்டம்க்கு கால்குலேட் பண்ணுறோமோ அதை பொறுத்து Z மாறும். ஈங்கிறது சார்ஜ், அதே மாதிரி ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல ஜட்டையும் எண்ணையும் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் அண்ட் வேல்யூஸ் தட் யூ கெட். பட் நான் உங்களுக்கு இதில் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, உட்காந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்காதீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ், இப்போ இதில் வந்து இது படிக்கணும், எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம் அப்படின்னா ஒரு யூனிட் இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி தட். அதே மாதிரி வேற என்ன, இன்னும் ஒரு ஃபார்முலா சொல்லுவேன் விச் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜூல்ஸ் பர் ஆட்டம்க்கு. ஸோ இங்கே -21.8 into 10 power -19 கொடுத்துருக்கோம். இன்னொரு ஃபார்முலா ஜென்ரலாக அதிகமாக புக்ஸ்லலாம் கொடுத்துருக்க ஃபார்முலா என்னன்னா, E is equal to -2.18 into 10 to the power of -18 into Z square by n square joule per atom. ஒரு ஆட்டம்ல அந்த பர்டிகுலர் எனர்ஜி லெவல்ல இருக்க எலக்ட்ரானோட எனர்ஜி இது. 1 mole of atomக்குன்னு கேட்டாங்கன்னா into Avogadro number போட்டுக்கணும். புரியுதா? That is it. Kindly note on these guys. Just a minute. Done. So this is the final formula that we have here. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது வரைக்கும் ரெண்டு ஃபார்முலா பார்த்துருக்கோம். ரேடியஸ்க்கு ஒரு ஃபார்முலா, எனர்ஜிக்கு ஃபார்முலா. எனர்ஜிக்கு இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம் or this formula. E is equal to -13.6 into Z square by n square electron volt per atom. You can also have it. புரியுதா? Both are right. So இது ரெண்டு அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் எர்க்ஸில் ஆன்சர் கேட்குறாங்க. எர்க்ஸ் இது எல்லாமே யூனிட் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் எனர்ஜி. அப்போ எர்க்ஸில் கேட்குறாங்கன்னா ஜூலில் கண்டுபிடிச்சிட்டு எர்க்ஸ் ரிலேஷன் பார்த்துக்கோ. 1 joule is equal to 10 power 7 ergs. அவ்வளோதான். அதை அப்ளை பண்ணினா நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதா? அதே மாதிரி 1 electron voltலேருந்து ஜூல்னா இதுதான் ரிலேஷன். 1 electron volt is equal to
1.602 into 10 power minus 19 joules. அதே மாதிரி 1 calorie is equal to 4.18 joules. So இதெல்லாம் some of the relation. Joule கண்டுபிடிச்சு calorie. 1 calorie 4.18 joules. Na 1 joule will be 1 by 4.18 calories. That is it. புரியுதுங்களா? So this is all you will have to remember here. அப்ப ரெண்டு முக்கியமான ஃபார்முலா முடிஞ்சிருச்சு. Last but not the least, the third formula that we are going to see about is, just a minute guys. Okay, so third formula that we are going to see is about velocity of electron in nth orbit. இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா angular momentum mvr is equal to nh by 2 pi. அப்போ v is equal to என்ன வரும்? nh by 2 pi mr. அப்போ r க்கு மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா it's done. r ஓட ஃபார்முலா என்ன பார்த்தோம்? r is equal to n square h square by 4 pi square m k z e square. அதை எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ v, this is equation 2, this is equation 1. So I am going to substitute your 2 in 1. So what do I get? V is equal to nh by 2 pi m into n square h square. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த r you are going to substitute this. அப்ப n square h square எங்க இருக்கும்? மீதி எல்லாம் நியூமரேட்டருக்கு போய்டும். into 4 pi square m k z e square. அவ்வளவுதான். புரியுதா? டன். இப்போ கேன்சல் பண்ண வேண்டியதெல்லாம் கேன்சல் பண்ணுவோமா? கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் வேற என்ன கேன்சல் பண்ணலாம்? இங்க வந்து பை கேன்சல் ஆகும். 2 தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? டன். m கேன்சல் ஆயிடும். ஸோ அடுத்த ஃபார்முலா என்ன கிடைக்குது? v is equal to 2 kz 2 pi kz e square divided by nh. இதுதான் ஃபார்முலா. 2 pi kz e square by nh. அப்போ velocity எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆக velocity என்ன ஆகிட்டே வருது நம்மளுக்கு கம்மி ஆகிட்டே வருதுங்கிறது தான் இதோட ஃபைனல் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இங்கே புரியுதுங்களா? அதே மாதிரி எனர்ஜி லெவல் ஃபார்முலா நம்ம அந்த ரிலேஷன் வந்து நீங்கள் டைரக்டாக யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை ஃப்ரம் த ஃபார்முலா இட்செல்ஃப். சரிங்களா? ஓகே, எனிவே இப்போ இதில் வந்து ஃபைனல் ஃபார்முலா இஸ் திஸ், அண்ட் when you substitute for all the values, the final thing that you get is v is equal to 2.18 into 10 to the power of 8 z by n centimeter per second. சரிங்களா? அப்போ மீட்டர் per சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டருக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? into 10 power minus 2 மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? 1 meter is equal to 100 centimeter. அப்போ 1 centimeter is equal to 1 meter, sorry guys, just a minute. So 1 meter is equal to 100 centimeter. அப்போ 1 centimeter is equal to என்னது? 1 by 100 meter. அதாவது 10 power minus 2 meter. 1 centimeter 10 power minus 2 meter na இவ்வளோ centimeter will be into 10 power minus 2 meter. அப்போ ஃபைனல் மீட்டரில் என்ன ஆன்சர் வரும்? 2.18 into 10 to the power of 8 into 10 power minus 2 z by n meter per second. So which is 2.18 into 10 power 6 z by n meter per second. That is it. Is that clear? So இது வரைக்கும் formulas are done. So totally we have seen 3 formulas. So அதில் first formula, அதுக்கப்புறம் இந்த relation also. Potential energy is equal to minus 2 of kinetic energy. அப்போ kinetic energy is equal to minus 1 by 2 of potential energy. இதான் நம்ம previously பார்த்த relation. அதே மாதிரி total energy is equal to kinetic energy. அதே மாதிரி உங்களோட total energyக்கும் potential energyக்கும் relation, total energy is equal to 1 by 2 of potential energy. இது எல்லாமே நம்ம அங்கே அந்த 3 ஃபார்முலா மட்டும் வச்சு you can directly put. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடாது கண்ணா. only if you remember you can do. இந்த ரிலேஷன் நீட்லியும் கேட்பாங்க, ஜேஇலையும் கேட்க சான்சஸ் இருக்கு. சரியா? அப்போ இந்த ரிலேஷன் ஒவ்வொரு தடவையும் யூ கான் சிட் அண்ட் பை ஹார்ட். ஸோ ஃபார் தட் பர்பஸ் நம்ம என்ன நிறைவே வச்சுக்கணும்? அந்த டெரிவேஷன் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? டன். ஸோ தீஸ் ஆர் த ஃபைனல் செட் ஆஃப் ஃபார்முலாஸ். சரிங்களா? பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, சாரி, இதில் இந்த 2 ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டைம் ஃபார் 1 ரெவல்யூஷன் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படியும் ஃபியூச்சர் கம்மிங் வீடியோஸில் வில் பி சீயிங் அபவுட் திஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம
next lecture 5 is going to be only for problem, pure problems based on Bohr's theory motto. NEET level questions, JEE level questions எல்லாமே நம்ம discuss பண்ணுவோம். So அப்போ we can look through it. சரிங்களா? Fine. But this formula we'll use soon. இது எப்படி இது வருது, ஏன் வருது எல்லாமே I'll let you know. சரிங்களா? Fine. Now next, இது ஒரு முக்கியமான விஷயம், Rydberg's formula. Rydberg's formula பார்க்கிறதுக்கு முன்னாடி del E எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்ணா நல்லா பாருங்க. எனர்ஜி ஃபார்முலா என்னன்னா, எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் an nth orbit. So energy of an electron in nth orbit is equal to minus 2.18 into 10 to the power of minus 18 into z square by n square joule per atom. இதான் ஃபார்முலா. சரியா? இப்போ இந்த ஃபார்முலால என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து அப்போ ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் ஹைட்ரஜன் ஆட்டம்னு எடுத்துட்டிங்கன்னா z is equal to 1, கரெக்டா? அப்போ இது நியூக்ளியஸ், இது ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல். ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு வாட் இஸ் த எனர்ஜி? E1 என்ன இருக்கும்? இது ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்னா n is equal to 1. அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ 1. அப்போ இதுவும் 1 இதுவும் 1 சப்ஸ்டியூட் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா minus 2.18 into 10 to the power of minus 18 joules. அப்போ இது ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலோடது. அப்போ செகண்ட் எனர்ஜி லெவலோட வேல்யூ என்ன வரும்? அதை விட கம்மியாக இருக்கும். அப்போ நீ கேட்கலாம், நியூக்ளியஸை விட டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக எனர்ஜி ஜாஸ்தி தானே மேம் ஆகும், ஏன் கம்மியாகுது நீ கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். எனக்கு லாஸ்ட் மோஸ்ட் எனர்ஜி லெவல்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம்? we say it as n is equal to என்னது? இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம். கரெக்டுங்களா? n is equal to இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம். அதே ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு n is equal to இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணினா எனர்ஜி வேல்யூ என்ன வருதுன்னா 0. எனர்ஜி வேல்யூ என்ன வரும்? 0. எப்படி? ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு z will be 1, n is equal to இன்ஃபினிட்டினா 1/0. ஸோ மொத்த வேல்யூமே என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ 0. அப்போ இதுதான் ஹையஸ்ட் மோஸ்ட் எனர்ஜி லெவல். ஹையஸ்ட் மோஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு 0னா அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அதை விட கம்மியான வேல்யூ தான் இருக்கும், which is நெகட்டிவ் வேல்யூ. அதனால தான் நெகட்டிவ்ல இருக்குது எனர்ஜி வேல்யூஸ். புரியுதுங்களா? டன். இப்போ எனக்கு இங்கே இருக்கிற இவங்கலேருந்து இங்கே ஜம்ப் ஆகும்போது எவ்வளோ எனர்ஜி எமிட் ஆகும் இல்லை எவ்வளோ எனர்ஜி அப்சார்ப் ஆகும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா நம்ம வச்சுக்கலாம். அதாவது சப்போஸ் இது ஒரு ஹையர் எனர்ஜி லெவல், இது லோயர் எனர்ஜி லெவல்னு வச்சுக்கோ. இல்லைனா இது N2, இது வந்து என்னது? N1. N2 எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஹையர் எனர்ஜி லெவலுக்கு, N1 வந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு. சரிங்களா? இப்போது del E கண்டுபிடிக்கணும். del E is equal to, sorry guys, so del E is equal to, நம்ம என்ன போடுவோம்? it is equal to E2 minus E1. E2 ஃபார்முலா என்ன வரும்? அதே ஃபார்முலா minus 2.18 into 10 power minus 18 into z square by n2 square. Correct? Minus again minus 2.18 into 10 power minus 18 into z square by n1 square. புரிஞ்சுதா? Done. So இதில் if I am going to take minus 2.18 into 10 to the power of minus 18 common, இதை காமனாக நான் வெளியில் எடுத்தேன்னா எனக்கு இங்கே என்ன இருக்கும்? அதே மாதிரி z ஸ்கொயரையும் வெளியில் காமனாக எடுத்திருக்கேன். அப்போ உள்ளே யார் இருப்பாங்க? மைனஸ் 2.18 எடுத்தால் இங்கே வெறும் 1/n2 ஸ்கொயர் போட்டால் போதும். மைனஸ் இங்கேயும் minus 2, அப்போ 1/n1 ஸ்கொயர். இது ஒரு ஃபார்முலா. மைனஸ் எடுக்காமல் when I am writing del E, if I am not taking minus and if I am writing del E is equal to 2.18 into 10 power minus 18 into 1/n1 square minus 1/n2 square into z square. This is one. அப்போ எந்த இடத்துல ஹையர் மைனஸ் லோயர் போடணும், எந்த இடத்துல லோயர் மைனஸ் ஹையர் போடணுங்கிறது you should be very cautious about. புரியுதுங்களா? ஸோ இது ஒரு ஃபார்முலா. அப்போ this formula is used to identify the difference in energy. இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு ஃபிஃப்த் எனர்ஜி லெவலுக்கு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் பால்மர் சீரீஸில் வாட் இஸ் த எனர்ஜி ரிலீஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, பால்மர் சீரீஸ்லாம் என்னது? ஹையர் எனர்ஜி டு செகண்ட் எனர்ஜி வருவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் லைன்லாம் என்ன? தேர்ட் டு செகண்ட். புரியுதாமா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல், இது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்துன்னு போயிட்டே இருக்கும். இதில் பால்மர் சீரீஸ்னால் எனி ஹையர் எனர்ஜி லெவல் டு செகண்ட் எனர்ஜி லெவல் வருவாங்க. கரெக்டுங்களா? இதில் நான் கேட்குறது ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் பால்மர் சீரீஸ். இது பால்மர் சீரீஸோட ஃபர்ஸ்ட் லைன்னா இப்போ யார் வருவாங்க? 3 to 2 தான் வருவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் பால்மர் சீரீஸில் எலக்ட்ரான் வந்து ஜம்ப் ஆகி வரும்போது when it's coming to the lower energy level எவ்வளோ எனர்ஜி வெளியில் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டால் இட்ஸ் வெரி சிம்பிள்.
3 n2 ஹையர் எனர்ஜி லெவல் வந்து என்னது 3 ஸ்கொயர், லோயர் எனர்ஜி லெவல் வந்து என்னது 2 ஸ்கொயர். அப்புறம் ஹைட்ரஜன் ஆட்டம்னா Z வந்து 1, He ப்ளஸ்னா Z வந்து என்ன வரும் 2, அண்ட் லைக் திஸ் இட் கோஸ் ஆன். புரியுதுங்களா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? தட்ஸ் இட். ஸோ அப்போ இவ்வளோ தான் இந்த ஃபார்முலா. அப்போ டெல்லிக்கு 2 ஃபார்முலா இருக்குது. மைனஸ் வெளியில் எடுத்தால் எது சப்ஸ்டியூட் பண்ணணும், மைனஸ் உள்ளே இருந்ததுன்னா, மைனஸ் எடுக்கலைன்னா என்ன சப்ஸ்டியூட் பண்ணுங்கிறது யூ ஷுட் பி வெரி காஷியஸ் அபவுட். சரிங்களா? டன். அடுத்து வேவ் நம்பர். வேவ் நம்பர் என்ன மேம், இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ டெல்லி இஸ் ஈக்குவல் டு, இப்போ டெல்லி இஸ் ஈக்குவல் டு ஹெச்நியூ தான், கரெக்டா இல்லையா? டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜியாக இருந்தாலும் அது ரிலீஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து என்னது ஹெச்நியூ. ஐ வில் மேக் பிளாக் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே ஃபைன். டெல்லி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு ஹெச்நியூ கிடைக்குது. இப்போ ஹெச்நியூ, சாரி கைஸ், ஸோ ஹெச்நியூ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும் சி பை லாம்டா. அப்போ ஹெச் இன்டூ சி பை லாம்டா. இதில் இந்த 1 பை லாம்டாவை மட்டும் ஒரு சைடு எடுத்துக்கிறேன், இல்லைனா இப்படி எடுத்துக்கோ. டெல்லி இருக்குது, டெல்லி ஃபார்முலா என்ன எழுதுவோம், ஸோ இது இங்கே கீழே நான் இங்கே எழுதுகிறேன். ஹெச்சி பை லாம்டா இஸ் ஈக்குவல் டு டெல்லி. டெல்லி ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம். மைனஸ் 2.182 எடுத்துக்கலாம், இல்லை 13.6ன்னு எடுத்துக்கலாம். 13.6 எடுத்தால் ஃபைனல் ஆன்சர் எலக்ட்ரான் வோல்ட்டில் வரும். ஸோ மைனஸ் 13.6 இன்டூ 1 பை, மைனஸ் வெளியில் எடுத்தீங்கன்னா எனக்கு உள்ளே வந்து n2 ஸ்கொயர் மைனஸ் வெளியில் எடுக்கலைன்னா n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர் இன்டூ z ஸ்கொயர். கரெக்டுங்களா? இப்போ 1 பை லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை லாம்டா இஸ் ஈக்குவல் டு 13.6 by h into c into 1 by n1 square minus 1 by n2 square into z square. இந்த பார்ட்டுக்கு they have found a value called 109677 per centimeter conversion. ஸோ இங்கே நீ போடும்போது ஆன்சர் மீட்டருக்கு கூட கண்டுபிடிச்சிருக்கலாம், பட் சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி எனக்கு ஃபைனல் யூனிட் கொடுத்துருக்கான். புரிஞ்சுதா? ஸோ அதுதான் என்னது அப்படின்னா ரிட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட். புரிஞ்சுதாமா? ஸோ 1 பை லாம்டா, இங்கே அடுத்த ஸ்டெப்க்கு இங்கே போயிடு. 1 பை லாம்டாவில் இதை சால்வ் பண்ணி what they have given you the value as 109677 into 1 by n1 square minus 1 by n2 square into z square. போட்டா you will get the wave number. Is that clear? இதில் n2 is greater than n1, அதாவது n2 வந்து higher energy level, n1 வந்து lower energy level mentioned. Is that clear? Fine. Wave number நெகட்டிவ்ல வரவே முடியாது, பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கோங்க. புரிஞ்சுதா? ஃபைன். ஸோ வித் திஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா டெரிவேஷன் அண்ட் ஆல் த பார்ட் ஃபார் போர் தியோரி இஸ் டன். சரிங்களா? ஸோ மொத்தமே 4 ஃபார்முலா. பட் லைமன் பால்மர் சீரிஸ் ஃபஸ்ட்டு தரவாக படிச்சிடணும். ஃபர்ஸ்ட் லைன்னா என்ன, லிமிட்டிங் லைன்னா என்ன, லைமன் சீரீஸ்னால் எங்கேருந்து எங்கே வராங்க, பால்மர் சீரீஸ்னால் எங்கேருந்து எங்கே வராங்க, அந்த பார்ட்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இட்ஸ் லைக் கேக் வாக் தான். இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் lecture 5 is going to be problems on Bohr's theory. So kindly look through that. பட் அது பார்க்குறதுக்கு முன்னாடி lecture 4 ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடுங்க. It will be very useful for you. சரிங்களா? Thank you so much guys. Thank you all. Have a great day.